ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நான் ரொம்பவுமே டேஸ்டியான ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய ஃபிஷ் கட்லட் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க என்னோட சேர்ந்து சமைக்கலாம். கட்லட் ரெடி பண்ணுறதுக்காக 1/2 கிலோ உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்திருக்கிறேன். இறையிற அளவுக்கு உருளைக்கிழங்கு அவிய விடாமல் அவிஞ்ச உடனே இறக்கி எடுத்துக்கொள்ள வேணும். தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கையாலேயே மசிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். ஃபுல்லாக பசையாக மசிச்சு எடுத்துக்கொள்ளாமல் திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள வேணும். ஆல்ரெடி ஃபிஷ் கட்லட் செய்கிற இன்னொரு மெத்தட்டை என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதில் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இனி இதோட சின்ன சின்னதாக வெட்டி வச்ச 1/2 கிலோ வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்வோம். 10 பச்சை மிளகாயையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கொள்ளலாம். இதுக்காக 4 துண்டு டின் ஃபிஷ்ஷை எடுத்திருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். டின் ஃபிஷ்ஷையும் ஸ்லைட்டாக மசிச்சு விட்டுக்கொள்ளுவோம். 1/2 டீஸ்பூன் மிளகு தூளையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு தூளை ஆட் பண்ணி கொள்ளுங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு தூளையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸையும் இதோட சேர்த்துக்கொண்டு ஒரு பாதி தேசிக்காயையும் பிழிஞ்சு விட்டுக்கொள்கிறேன். நல்லா எல்லாம் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு தூளையும் அடிஷனலாக சேர்த்துக்கொள்ளலாம். நல்லா எல்லாம் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொண்டு கட்லட்டை இனி உருட்டி எடுத்துக்கொண்டா சரி. சரியான ஒரே அளவில் எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். கட்லட்டை துவச்சி பொரிக்கிறதுக்காக 2 முட்டைகளை நான் எடுத்திருக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு ஒரு முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். தேவையென்றால் லேட்டாக அடுத்த முட்டையையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். டிப் பண்ணுறதுக்காக 200 கிராம்ஸ் பிரெட் கிராம்ஸையும் எடுத்திருக்கிறேன். இனி ஒவ்வொரு கட்லட்டாக முட்டையில் துவச்சி பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணும்போது கையாலேயே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வடிவாக உருட்டி எடுத்துக்கொள்ள வேணும். அளவான பாத்திரம் ஒன்று எடுத்து தேவையான அளவு கோகோனட் ஆயிலை விட்டுக்கொள்ளுவோம். கோகோனட் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கட்லட்டை பொரித்து எடுத்துக்கொள்ளலாம். கட்லட்டை பொரித்து முடிக்கும் வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுக்கொள்ளுவோம். கரண்டியால் ஸ்லைட்டாக திருப்பி விட்டுக்கொள்ளுங்க. கட்லட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் பொரித்து எடுத்துக்கொள்ள வேணும். கட்லட் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிட்டுது. இனி அடுப்பில் இருந்து இறக்கி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ஈஸியான மெத்தடில் ஃபிஷ் கட்லட் ரெடி ஆயிட்டுது.
இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கு ஈஸியாகவும் சூப்பர் டேஸ்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.